வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் கணக்கில் காட்டப்படாத பணத்திற்கு புதிய வரியை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். இந்த வரி அறிவிப்பு என்ன, அது பற்றி சொல்லுங்க. ஜெபஸ்டன், இப்போ இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது வந்து நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரை நீங்கள் உங்கள் வங்கிகளில் கொண்டு போய் பணத்தை டெபாசிட் பண்ணுறீங்க. அது வந்து கணக்கில் காட்டப்படாத பணம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்கு என்ன விதமான வரிகள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதில் 2 விதமான வரிகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, நீங்களாகவே முன் வந்து ஆமாம் நான் வந்து இவ்வளோ கருப்பு பணத்தை வந்து அதில் டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு வரி விகிதமும், வருமான வரித்துறையினர் தானாக முன் வந்து அதை விசாரணையெல்லாம் நடத்தி அவங்க வந்து நீங்கள் கருப்பு பணத்தை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதற்கு ஒரு வரி விகிதமும் தற்போது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இதன்படி நான் வந்து கருப்பு பணம் ஆமாங்க நான் வந்து வங்கியில் வந்து நான் டெபாசிட் பண்ண பணத்தில் உதாரணத்துக்கு நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் கருப்பு பணம் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்களா முன் வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதற்கு வந்து 30% வரியும் 10% பெனால்டி அதாவது அபராதமும் விதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த வரி அதாவது 30% வரிக்கு 33% சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு பிடித்தம் செய்யப்படும். ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நீங்களாகவே முன் வந்து இந்த கருப்பு பணம் நான் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% 50,000 ரூபாய், அதாவது நீங்கள் 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கருப்பு பணம் டெபாசிட் ஆயிருக்கின்றப்ப 50% உங்களுக்கு வந்து வரியாக பிடித்தம் செய்யப்படும். மீதம் இருக்கக்கூடிய 25% வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தில் முதலீடு செய்யப்படும். அந்த 25% பணம் வந்து லாக்இன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வருஷம் லாக்இன் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது இந்த 25% நீங்க அதில் முதலீடு செஞ்சுட்டீங்கன்னா 4 வருஷத்துக்கு அந்த பணத்தை நீங்க திரும்பி பெற முடியாது. அதற்கு எந்த வரியும் கொடுக்கப்படாது. மீதம் இருக்கக்கூடிய 25% பணத்தை மட்டும்தான் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். இதே மாதிரியான இன்னொரு திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வருமான வரித்துறையினர் தானாக அவங்களே வந்து நீங்க கருப்பு பணத்தை டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, இது வந்து இது கணக்கில் காட்டப்படாத பணம் அப்படின்னு வருமான வரித்துறையினர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு 75% வரியும் 10% பெனால்டி அபராதமும் விதிக்கப்படும். ஸோ இந்த 2 விதமான வரி விகிதங்களை வந்து மத்திய அரசு இன்னைக்கு முன் வச்சிருக்காங்க. ஜெபஸ்டன்.